தியானிக்கும். முக்கியமான கருப்பொருள் என்னது? ஆமென். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய தேசத்துல நீங்க அங்க போய் இருந்து அதை அப்படியே நீங்களும் வழிமொழிந்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் எப்படி மாறி போகும் என்பதை தெளிவாக நாம் வாசித்தோம், தியானித்தோம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ரூத்தினுடைய மாமியார் பேர் என்ன? நிறைய பேருக்கு நம்ம மாமியார் பேரை கேட்டாலே சில வயிறெல்லாம் ஒரு மாதிரியா பூச ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மாமியார் பேரை வேற நீங்க ஏன் பிரதர் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு. நகோமி. அல்லேலூயா. ரூத்தனுடைய மாமியார் பேரு நகோமி. ஆமென். சரி, அப்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாரத்திலையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நல்லதொரு காரியத்தை கொடுத்து பேச இருக்கிறார். அதனால இது எல்லோருக்கும் பிரோஜனமா இருக்கும் என்பது நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் மீது பற்றுதலா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் மீது பற்றுதலா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் பற்றுதலாக இருக்கணும்னு சொல்லுவேன். இந்த தேசத்திற்கு ஒரு சில வயது கடந்த பிறகு இந்த தேசத்திற்கு நிறைய பேர் வேலைக்கு வராங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு, பிரதர் நான் இந்த வருஷத்துல துபாய் தேசத்திற்கு வந்து அல்லது ஏதாவது ஒரு தேசத்திற்கு வேலைக்கு போகலான்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அது சரியான முறையா, சரியான ஏஜா, சரியான நேரமா அப்படிலாம் கேட்பாங்க. எப்படின்னா அவங்க திருமணமாகி குழந்தையெல்லாம் 2 குழந்தை அல்லது ஒரு குழந்தை பிறகு வந்து அவங்க கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணுறது அதான், இல்லை பிரதர் இது சரியான ஏஜ் கிடையாது, நீங்கள் வந்து நீங்கள் இதில் மறுபடியும் ஸ்ட்ரெயின் ஆனி அதுக்கப்புறம் ஒரு போகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஒரு கஷ்டம். அதனால் ஃபாரின்லாம் வரீங்க அப்படின்னாக்க ஒரு திருமணத்திற்கு முன்பு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லி அவங்க இடத்துல ஆலோசனை பண்ணுவோம். இப்போ ஃபாரினுக்கு வராங்க, என்ன காரியத்திற்காக வராங்க அப்படின்னாக்க மேக்சிமம் முக்கியமான காரியம் என்னென்னா தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரம் மாறணும். அல்லேலூயா. யாருமே வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க அங்கே வர்றது கிடையாது. வறுமையில் இருக்கிறவங்க, தேவைகள் அதிகமாக இருக்கும், கடன் பட்டவங்க, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் இங்கே வந்து இந்த தேசத்தில் நம்ம வேலைக்கு வரோம். ஆனால் வேலைக்கு வந்து இன்னும் அதிகமாக சில பேர் ஆசையோடு ஆசை அதிகமாக, ஆசை யாரையும் விடுறது இல்லைங்கிற மாதிரி தொடர்ச்சியாக இன்னங்க இருந்துக்கிட்டு இன்னும் தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக வந்து சம்பாதித்து அதை வீட்டுக்கு அனுப்பி அப்புறம் அவங்க காரியங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி தன்னுடைய இளமையை இழந்து எந்த நேரத்தில் என்ன காரியத்தை எந்த சமயத்தில் அனுபவிக்க வேண்டுமோ அது எல்லாத்தையும் தியாகமாக விட்டு கொடுத்து மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு ஏஜ் ஒரு 60 வயதுக்கு மேலே தேசத்தில் வேலை செய்ய முடியாது, அதுக்கு முன்பதாக போகிறாங்க. ஆனால் போயும் சில தருணத்தில் அவங்க ஒரு விரக்தியான ஒரு சூழலில் இருந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. சில பேர்த்துக்கு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அதை வாங்கி சந்தோஷமாக அதை செலவு செய்து பிரயோஜனமாக செலவு செய்யக்கூடிய மனைவி அல்லது கணவனோ அந்த தேசத்தில் இருந்தாங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கும். இல்லையா? அப்படியே இல்லைன்னா அந்த மனுஷன் என்னதான் சம்பாதிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சரி எல்லாருமே ஒரு தியாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லையா? இன்னைக்கு அப்பா ஸ்தானத்தில் உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. நீங்கள் யாருக்காக இவ்வளோ தூரம் உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்காக நான் உழைக்கிறேன், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்புறம் என்ன பிரதர் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம்லாம் திருமணம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போகும் பொழுது யாருக்காக தியாகம் பண்ணுறாங்களோ அவங்க அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. எல்லாம் திருமணம் ஆகி தனியாக போயிருப்பாங்க. ஒன்று மகளாக இருந்தால் கணவன் வீட்டுக்கு போயிருப்பாங்க, மகனாக இருந்தால் மகளை கூட்டிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதான் நடக்கும். இல்லையா? அப்புறம் கடைசியாக அதே தனிமை, அதே வெறுமை, அப்புறம் ஒரு ஏஜ் ஆயிரும், அதுக்கப்புறம் இறப்பை நோக்கி அவங்க பயணித்துட்டு இருப்பாங்க. கடைசியாக என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லாமே சரி, எல்லாமே மாயை தான். என்ன வேலை செய்கிறோமோ, என்ன காரியத்திற்காக, யாருக்காக, எவற்றிற்காக நம்ம ஓடுறோமோ எல்லாமே மாயை தான். கடைசியில் இறக்க போகிற சமயத்தில் தான் அவன் யோசிக்க வரும், ஒரு ஞான உதயம் பிறக்கும். நம்ம பிள்ளைக்காக ஓடணுமே, அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இனி அந்த பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிடும், நம்மளை பார்க்க மறந்துடுவாங்க. இது எல்லாரிடத்துலையும் நடக்க முடியும். அப்போ என்னத்தை நம்ம சொத்தை சேகரித்து என்ன பிள்ளைக்காக சம்பாதிச்சு எதுவுமே இல்லை. எது வரைக்கும் நமக்கு மரியாதை கொடுக்கும் அப்படின்னாக்க அந்த பிள்ளை திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது வரைக்கும் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க.
குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை மேலே பாசமாக இருப்பாங்க, நம்ம மேலே உள்ள அன்பு குறையும், பாசம் குறையும், எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இல்லையா. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க வெறுமையான ஒரு சூழலில் நடக்க ஆரம்பிப்போம். கடைசியாக தான் நம்ம யோசிப்போம், நம்ம வாழ்கிற அந்த சம்பாதியத்துலேருந்து நம்ம தேவனுக்காக ஏதாவது நம்ம செஞ்சுருக்கலாமே, தேவன் சொன்ன ஒரு சில காரியங்களை நம்ம பண்ணியிருக்கலாமே, அவர் மீது கொஞ்சம் பற்றா இருந்திருக்கலாமே அப்படின்னு எப்போ கடைசியாக நம்ம உணர வரோம் இல்லையா. அதற்காக இன்றையே ஆண்டவராகிய கர்த்தர் அடியின் மூலியமாக உங்களிடத்துல பேசுறதா தான், எதற்காகவும் தியாகமாக வாழ்றதை விட்டுட்டு தேவனுக்காகவும் ஒரு சில பங்கை தியாகத்தோடு வாழ ஆரம்பிங்க இல்லையா. கடைசியா நீங்க சம்பாதிக்க போறது அதுதான். கடைசியா அது ஒண்ணுதான் உங்களிடத்துல வரும். உங்க பிள்ளை வரமாட்டாங்க, உங்க மனைவியோ உங்க கணவனோ உங்க உறவினர்களோ யாருக்காக நீங்க உழைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க இல்லையா. நீங்க இன்றையிலிருந்து தேவனுக்காக அவர் மேல பிரியப்பட்டு அவர் மேல அன்பு செலுத்தி அவர் மேல இரக்கத்தோடு அவர் சொல்ற சில காரியங்களை நம்ம செஞ்சு அவர் மேல பற்றுதலா இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கடைசி தருணத்துல அந்த பற்று உங்களுக்கு மிகுந்த ஒரு இளைப்பாறுதலை தரும் அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி ஒரு மிகுந்த ஒரு பற்றோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வேதாகமத்துல ஒரு சில காரியத்தை நாம தியானிக்க இருக்கிறோம் அல்லேலூயா. யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? தெளிவா சொல்லுங்க. யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? நான் மனைவி தான் கேட்கிறேன். வேதாகமத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் இப்ப வருகின்ற மாதங்கள் எல்லாம் நம்ம நிறைய வேதாகமத்தில் உள்ள கேரக்டர் பத்தி எல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவிகள் 2. அதுக்கப்புறம் வேலைக்காரிகள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கணக்கு கொண்டு வரோம். மனைவிகள் 2. ஈசாக்குக்கு எத்தனை மனைவி சொல்லுங்க? ஈசாக்குக்கு எத்தனை மனைவி? ஒரே ஒரு மனைவி தான், ரெபெக்கா இல்லையா. அப்புறம் அதுக்கு முன்னாடி யார் இருந்தாரு? ஆபிரகாம் இருந்தார். நீங்க முதல்ல இந்த ஹிஸ்டரி முதல்ல அப்படியே வரிசையா வரணும். நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 மனைவி. ஆனா எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க? 2 மனைவிகள் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தை 8 இல்லையா. 2 மனைவி, ஒரு மனைவி 6 குழந்தை, 6 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இன்னொரு மனைவிக்கு 2 ஆண் குழந்தை. அதுக்கப்புறம் 4 குழந்தைகள் வந்து வேலைக்காரிகள் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவமானது பலப்படும். அதான் 6+1 சொன்னேன். 6 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, தீனாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த பகுதிக்கு அப்புறம் படிக்கும் பொழுது விறுவிறுப்பா போகும். பழைய ஏற்பாடு எல்லா பிள்ளைங்களும் படிச்சுங்கன்னா விறுவிறுப்பா போகும். யார் என்னென்ன கேரக்டர், யார் என்னென்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு. அன்ன வரைக்கும் ஒரு ஆளை பத்தி தான் குறிச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் 12 பேரை பத்தி சரித்திரத்தை படிக்க ஆரம்பிப்போம், இஸ்ரவேல் கோத்திரத்தை படிக்க ஆரம்பிப்போம், ராஜாக்களை பத்தி படிக்க ஆரம்பிப்போம், அப்படியே ஓடும் அல்லேலூயா. இதுல யாக்கோபை பற்றி நாம் ஏன் இதை பேசுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய சில கேரக்டர், அவங்க பற்றுதலா இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆண்டவர் மீது பற்றுதலா இருந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அழகானது அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம யார் மேல இனிமே பற்றுதலா இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம் அல்லேலூயா. கிடைக்கக்கூடிய சில நிமிஷங்களில் சீக்கிரமாக அதை தியானித்து நம்மளுடைய இருதயத்தில் சில விதைகளை நாம விதைக்க ஆரம்பிக்கணும் இந்த வாரத்துல அல்லேலூயா. இனிமே வரக்கூடிய நாளில் மனைவியோ கணவனோ பிள்ளையோ பெற்றோரோ சகோதர சகோதரிகளோ நம்ம பாசம் வைத்திருக்கணும். ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பது உங்களுடைய இருதயத்தில் புரிஞ்சுக்கணும் இல்லையா. யாருக்காக ஓடுறீங்க? என் மகனுக்காக தான் ஓடுறேன், என் மகனுக்காக தான் ஓடுறேன். அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒதுக்கி வைத்து விட்டு நான் ஆண்டவருக்காக இனி ஓட போறேன் இல்லையா அப்படிங்கிற ஒரு இருதயத்துல இன்றைய வாரத்துல இருந்து நீங்க பேச ஆரம்பிக்கணும் இல்லையா. அப்ப யாக்கோபுடைய ஹிஸ்டரியெல்லாம் நம்ம சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். யாக்கோபுக்கு 2 மனைவி. ஒருவர் பேர் வந்து லேயா, இன்னொருடைய பேர் வந்து ராகில் அல்லேலூயா. இந்த லேயால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகு இல்லாதவங்களா இருப்பாங்க அல்லேலூயா. பார்த்த உடனே ஒரு அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. ஆனா ராகில பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாங்க, சௌந்தரியமானவங்க. அப்ப யாக்கோபு வந்து ராகில தான் வந்து திருமணம் பண்ணணும்னு நினைச்சாரு. அதே போல அவங்க மாமனார்கிட்ட அதான் கேட்டாரு, நான் அந்த இளையவள் ராகில் வந்து இளையவள், மூத்த பெண் வந்து தான் லேயா. அப்ப என்ன நடக்குது? ஓகே, நீ கேட்ட பொண்ணை நான் உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மாமனார் வந்து உடன்படிக்கை செய்வார். ஆனா என்ன பண்ணுவாங்க? மணமேடையில போய் பொண்ணை மாத்திடுவாங்க அல்லேலூயா. அந்த காலத்திலே பொண்ணை மாத்திர கேரக்டர்லாம் இருக்கு பாருங்க அல்லேலூயா. போய் மணமேடையில போய் உட்கார்ந்த உடனே என்ன நடக்குது? பொண்ணை மாத்திடுறாங்க
பொண்ணை மாற்றின உடனே என்ன பண்ணுறாரு, இவரும் திருமணம் பண்ணிட்டு மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது தான் தெரியுது, என்னடா அது நம்ம கட்டின பொண்ணுங்கள்ல எங்கே இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அக்கா கூட வந்து அவர் ஒரு நாள் இருந்திருப்பார் இல்லையா. அப்படி ஏமாற்றப்பட்டு முதல் ஒரு பெண்ணை வந்து அப்புறம் கேட்கும் பொழுது, இல்லை நீ மூத்த பொண்ணு இருக்கும் பொழுது நான் இளையோட நான் திருமணம் பண்ண வைக்க முடியாது. ஒரு ஏமாற்றத்தில் அந்த இடத்துல அவங்க மாமனார் பண்ணுறேன். அப்போ எனக்கு இளைய பொண்ணு எப்போ கிடைக்கும், மறுபடியும் ஒரு 7 வருஷம் வேலை செய்ய, அப்புறம் நான் என் பொண்ணை தரேன், 2 பேரும் கொண்டு போயிரு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறாரு 2வது பொண்ணுக்காக. தான் விரும்பின பொண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக 14 வருஷங்கள் அந்த மாமனார் இடத்துல ஒரு அடிபணிந்து ஒரு கொத்தடிமையாக வேலை செய்து அந்த 2வது பெண்ணையும் அவர் திருமணம் செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 2 பேருமே அவங்களுடைய இருதயம் எப்படியாக இருந்தது, அதை தான் நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம். அப்போ லேயாள் பார்ப்பதற்கு அழகு இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறார். பார்ப்பதற்கு ஒரு கூச்ச பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியதாக வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு வந்து அதை பிடிக்கல, அந்த பொண்ணு கூட வாழ பிடிக்கல, அந்த பொண்ணே அவருக்கு பிடிக்கல, ராகில தான் பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு தருணத்தில் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம அடிக்கடி இதை தியானிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன், எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் நேசிப்பார் இல்லையா. அந்த காரியம் இந்த இடத்துல நடத்தப்பட்டது. லேயால வந்து அந்த யாக்கோபு என்ன பண்ணுறாரு, இவன் நல்லால பார்க்கறதுக்கு, இவ கூட வாழ்க்கை நடத்தவே பிடிக்கல அப்படின்னு அவளுமே ஒரு அருவருப்பை பார்த்த அந்த மனைவியை தான் சந்ததியை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறார் அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தான் அங்கே தான் கொடுக்குறாரு. அதான் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து மிக தெளிவான ஒரு தேவன் என்பதை அந்த இடத்துல தான் புரிய வைப்பார். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, நகைக்கிறவர்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறது அதுதான். யாரை பார்த்தோம் கிண்டல் அடிக்கிறது, நக்கல் பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தனா அடுத்த முறை வந்து உனக்கு துக்கம் தான் நடக்கும். யாரெல்லாம் வேதனைப்பட்டு ஒருத்தவங்களை ஒதுக்குறாங்களோ, அருவருப்பாக இருக்கிறாங்களோ, நீங்கள் யாரும் உயர்த்த வேணாம், ஆண்டவரே அவர் தன்னால் உயர்த்திடுவோம் இல்லையா. வேதாகமத்தில் மிகப்பெரிய இடத்தை வகித்தவங்க எல்லாருமே ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, அருவருப்பாய் பார்க்கப்பட்டவர்கள். அப்படிதான் இந்த லேயால கணவன், சொந்த கணவனை லேயால வந்து பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சந்ததியை எங்கே உருவாக்குறாருன்னா லேயால் மூலியமாக தான் உருவாக்குறாரு. ஆசீர்வாதத்தை அங்கே தான் கொடுக்குறாரு இல்லையா. ராஜாக்கள் எல்லாமே அந்த அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கப்பட்ட சந்ததியில தான் உருவாக்கப்பட்டது. ஆசாரியர் பாஸ்டர்மார்கள் எல்லாமே அந்த அம்மா வயிற்றிலிருந்து உருவாக்கப்பட்ட சந்ததிகள் தான் இல்லையா. இப்படி ஆசீர்வாதத்தை அதிகமாக யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, அருவருப்பாய் ஒரு ஒதுக்கின மனைவியிடம் தான் கொடுக்குறாரு இல்லையா. ஆனால் அழகாய் பார்க்கப்பட்ட மனைவியிடத்தில் அது அதிகமாக கொடுக்கப்படுது. அப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இப்போ 2வதாக திருமணம் பண்ண அந்த ராகேலுக்கு உடனடியாக குழந்தை பிறக்கல. திருமணமான உடனே வந்து அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கப்படவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். கொஞ்ச காலம் ஓட விடுவோம், கொஞ்ச காலம் இந்த அம்மாவை அழுவ வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறார். ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ரொம்ப அழகு அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருந்தது. புருஷனிடத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு மிரட்டி நீ இது செய்யலைன்னா நான் செத்து போயிடுவேன், இது செஞ்சேன்னா நான் அவங்க கூட வாழ்வேன் இப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மிரட்டியே யாக்கோபு வந்து வச்சுருந்தாங்க. அதனாலே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த அம்மாவை கருத்தரிக்க விடாமல் கொஞ்ச காலத்துக்கு வச்சுருந்தார் இல்லையா. அப்போ ராகேலுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்க, எனக்கு பிள்ளை வர வேண்டும் சொல்லி பிள்ளைகள் மீது அவங்க பற்றாருந்தாங்க. லேயால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என் புருஷனை ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறானே, நான் அழகா இல்லையே, நான் நல்லா இல்லையே, என் புருஷனை ஒதுக்குறானே, என் புருஷன் கூட வாழணும், என் புருஷன் கூட இருக்கணும், இதே தான் இவங்களுடைய வாக்குவாதமாக இருந்தது. அப்போ 2 பேருமே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைக்காக ஆசை வச்சிருக்கிறாங்க, பிள்ளை மீது ஆசை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு மனைவி புருஷன் மீது ஆசை வச்சிருக்கிறாங்க. இந்த 2 பேருமே கடவுள் மீது பற்று வைக்கவில்லை இல்லையா. இந்த 2 பேருமே என்ன வைக்கலையா, கடவுள் மீது பற்று வைக்கவில்லை. வாசிப்போம் ஆதியாகம புத்தகம் 4:16 எடுத்து வாசிப்போம். முக்கியமாக பெண்கள் இது வாசிக்கணும். இப்போ எல்லாரும் இப்போதான் ஆர்வமாக அந்த வசனத்தை தேடுவாங்க, ஏன் பெண்கள் வந்து வாசிக்கணும்னு சொல்றாங்க. ஆதியாகமம் 4:16 புறப்பட்டு ஆதியாகம புத்தகம் 4:16 14 என்ன,
ஆதியாகமம் 3:14 எடுத்துக்கொள்ளுங்க. 16 ஆதியாகமம் 3:16 எடுத்துக்கொள்ளுங்க. 4:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அல்லேலூயா. நல்ல தெளிவா சொல்லியிருப்பாரு. விலக்கப்பட்ட கனி இதுதான், இந்த கனியை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு தேவன் சொன்ன பிறகு சர்ப்பத்தின் மூலியமாக ஏவாள் என்ன பண்றா? வஞ்சிக்கப்பட்டு அந்த விலக்கப்பட்ட கனியை சாப்பிடுறாங்க. முதல்ல அது கணவனுக்கும் கொடுக்குறாங்க. அப்ப விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட உடனே ஆண்டவருடைய கட்டளையானது மீறப்படுகிறது, பாவத்தில் விழுந்துடுறாங்க. அப்ப ஆண்டவர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த கதாபாத்திரங்கள் 3 பேருக்கும் ஒரு சாபத்தை விடுறார். அல்லேலூயா. யார் முக்கிய காரணம்? சர்ப்பம். நீங்க வா, நீ கீழே நெளிந்து தான் போவ, தரையில குந்தி தான் போவ, உன்னை நீ குதிகால நீ கொத்துவ, உன்னை ஸ்திரீகள் உன்னை கொல்லுவாங்க, நசுக்குவாங்க உன் தலைவி அப்படின்னு சொல்லி அங்க சாபம் விடுறாரு. அதே போல கணவனுக்கு விடுறாரு, நீ கடைசி வரையிலும் வேர்வை செஞ்சு தான் உழைப்ப, என்னதான் நீ உழைச்சாலும் நிம்மதியா வாழ மாட்டேன், நீ மனசு நொந்து தான் வாழுவ அப்படின்னு அங்க ஒரு சாபம் விடுறாரு. அதே போல அந்த பெண்ணுக்கு ஏவாளுக்கு விடுறாரு, நீ கணவனை ஏற்றுக்கிட்டனா நீ எப்பேற்பட்ட மனுஷியா இருந்தாலும் கணவன் பற்றுதலா இருப்பான். இல்லையா? அதனாலதான் பாருங்க, நீ பெண் குழந்தை வளர்க்கக்கூடிய குடும்பத்துல பாருங்க, நான் உயிருக்கு உயிரா இருப்பப்பா, உங்க மேல அன்பா இருப்பப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பான்னு சொல்லுவாங்க. திருமணமான அடுத்த செகண்டே கணவன் மீது அதிகமா பட்டிருப்பாங்க. இது உண்மை இல்லை, இந்த வசனத்தினுடைய தெளிவு தான் எல்லாருடைய பெண்களிடத்தில் இருக்குது. ஏன் திருமணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா புருஷன் பக்கத்திலே தான் இருப்பாங்க, புருஷனை விடவே மாட்டாங்க எந்த காரணத்திலையும் சரி. இல்லையா? இது தேவனாகிய கர்த்தரே கொடுத்த சாபம். இது பெண்களுக்கு இருக்கக்கூடியதான ஒன்று. அதாவது குழந்தை பெருக்க வேண்டும்னா ஒரு வேதனையோட தான் நீ பிள்ளை பெக்கணும் அப்படிங்கிறத மாதிரி தான் திருமணமான உடனே அவங்க கணவன் மீது பற்றாவே இருப்பாங்க. பிள்ளைகளை விட கணவன் மீது அதிகமான பற்றா இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் பற்றி இல்லாம எனக்கு அப்பா தான் அம்மா தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்ன வரைக்கும் சண்டை சச்சிருவாங்க. நீ நிறைய இடத்துல பாருங்க, திருமணமான பிறகு அந்த பெண் அந்த கணவன் மீது பாசம் பற்றுதல் இல்லாமல் தன்னுடைய சொந்த வீட்டின் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய குடும்பம் இன்னமும் பிரச்சனையாக இல்லையா? ஏன்னா அது ஆண்டவருடைய கட்டளையை அதன் மீது தான் நடக்கிறது. அப்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, திருமணமான ஒரு பெண் புருஷன் மீது பற்றுதலாக இருப்பான். இந்த இடத்துல இப்போ லேயார் ஏன் பற்றுதலாக இருக்கிறான்னா இந்த காரணம் தான். ஆனா கொஞ்சம் அதிகமா பற்றுதலாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லையா? அப்ப அதிகமாக பற்றுதலாக இருக்கிறதுனால அவருடைய சந்ததிகள், சில சந்ததிகள் ரொம்ப கொடூரமான ஒரு பாதையில தள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஒரு காரியத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகம புத்தகம் 30:32 எடுத்து நாம வாசிப்போம். 30:32 ஆதியாகம புத்தகம் 30:32 வசனம். நான் இன்றைக்கு போய் ஆதியாகம 30 அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். ஆதியாகம 30:6 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு சொல்லி தான் என்று பெயரிட்டாள். அதே போல ஆதியாகமம் 29:32 எடுத்து நாம் வாசிப்போம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஆதியாகமம் 29:32. அதே போல அதே அதிகாரம் 29:34 எடுத்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. முதல்ல பையன் பிறக்கும் பொழுது
என் கணவர் என்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரூபன் என்று பெயரிடுறார். அல்லேலூயா. என் புருஷன் என்னை நேசிக்கணும்னு சொல்லி ரூபன் என்று பெயரிடுறார். அடுத்தது 3வது பையன் அந்த அம்மாவுக்கு பிறக்கும் பொழுது அந்த பையனுடைய அர்த்தம் என்னன்னா, என் கணவர் என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அந்த 3வது பையனுக்கு லேவி என்று பெயரிடுறார். அல்லேலூயா. இப்படி லேயாள் தனக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன அர்த்தம்னாக்க, என் கணவனோடு சேர்ந்திருக்கணும், என் கணவனோடு நான் பற்றி இருக்கணும், என் கணவன் என் மீது விரும்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லியே அதனுடைய அர்த்தத்தை வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயரை சூட்டுகிறாள். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது கடைசியாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த சந்ததியிலிருந்து தான் அப்படிங்கிற ஒரு சந்ததியானவர்கள் என்ன நடக்குது அப்படின்னாக்க, கடைசியில மோசே ஒவ்வொரு ஸ்தலத்தையா தன்னுடைய கோத்திரத்திற்கு, அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு கொடுப்பான். அந்த லேயாளுடைய கோத்திரத்துல லேயாளுடைய வேலைக்காரி மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு கோத்திரம் தான் கோத்திரம் என்று இருக்கிறது. அந்த கோத்திரத்துக்கு மாத்திரம் அந்த பகுதி சொந்தமாக இருக்கப்படாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, இவங்க கணவன் மீது இருக்கக்கூடிய பற்றுதனால, அல்லேலூயா, கணவன் மீது இருக்கக்கூடிய பற்றுதனால சில காரியங்களை அவங்க இழக்க நேரிடுகிறது. அல்லேலூயா. அதே போல ராகேல் அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னாக்க, பிள்ளைகள் மீதே எப்பொழுதுமே பற்றுதலாக இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நேரிட்டது அப்படின்னாக்க, ஒரு காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னாக்க, அவங்களுடைய அப்பா வீட்டு குடும்பத்தை விட்டு யாக்கோபு தன்னுடைய மனைவிகளை கூட்டிட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ராகேல் என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய சொந்த அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய சில உருவத்தை, அதாவது பொம்மையாக செய்து வழிபடக்கூடிய அந்த உருவ தெய்வத்தை அவங்க அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய இருக்கையில் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த மாமனாரை கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு, இந்த மருமகன் தான் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போகும்பொழுது நம்மளுடைய உருவத்தை எடுத்துட்டு போயிட்டாரு, அந்த உருவ பொம்மையை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போற வழியிலே மறிச்சு, என்னுடைய உருவ பொம்மை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, நாங்கள் அந்த தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய குல தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறோம், அந்த தெய்வத்தை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, யாக்கோபு சொல்றாரு, நாங்க திருடர்கள் கிடையாது, உங்க வீட்டு சொத்தை நான் ஏன் திருடணும், அப்படி யாராவது இங்க இருக்கக்கூடியவங்க திருடி வச்சிருந்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நான் சொல்றேன் அவங்க இன்னைக்கு இறந்துருவாங்க அப்படின்னு அவர் சாபம் விடுவார். அல்லேலூயா. இப்படி சாபம் விடும் பொழுது கடைசியா அந்த அந்த தெய்வத்தை யார் வச்சிருக்கிறா அப்படின்னாக்க, 2வது மனைவி ராகேல் தான் எடுத்து ஒளி வச்சிருப்பாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது அது எங்க போனுச்சு, என்ன பண்ணது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் தெளிவாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விக்கிரக உருவத்தை வைத்திருக்கக்கூடியவங்க ராகேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? அதனுடைய எஃபெக்ட் எங்க நடக்குது அப்படின்னாக்க, 2வது பிள்ளை அவங்க ஈன்றெடுக்கும் பொழுது அவங்க மரித்துருவாங்க. இல்லையா? அப்ப கணவன் விட்டு அந்த சாபம் அவங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கும். இல்லையா? அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கும் பொழுது அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது கணவன் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய மனைவியினுடைய சந்ததி சீரழிக்கப்பட்டிருக்கும். ஒரு சந்ததியானது, ஒரு கோத்திரமானது சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிள்ளைகள் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய சந்ததிகள்ல அவங்க கடைசி வரையிலும் அந்த சந்ததி எப்படியெல்லாம் இருக்கும், நம்ம சந்ததி நல்ல விதமாக போயிருக்குமா, நல்ல மருமகனை கிடைச்சிருக்குமா, நல்ல மருமகள் கிடைச்சிருக்குமா அப்படின்னு அந்த கடைசி வரைக்கும் சந்ததியை பார்க்காம பாதியில இறந்திருப்பாங்க. இல்லையா? இதெல்லாம் காரணம் என்னன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டிருக்கிறது. யார் மீது அதிகமான பற்றுதலாக இருக்கிறார்களோ அந்த பற்றுதலாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாகவே அவர்களுக்கு இழப்புகளும் ஒரு அதிருப்தியும், இனி வாழ்க்கை இதுதானா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல தள்ளப்படக்கூடிய ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சந்ததி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம யார் எடுத்துக்கலாமா, வேதாகமத்துல நம்ம மரியாதை நம்ம எடுத்துக்குவோம். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் பிளான் பண்ணி நல்லதொரு திட்டத்தை அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சிருப்பார். அல்லேலூயா. நம்ம வாசிப்போம் லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 46 50வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும், யார் மீதாவது நீங்க பற்றுதலா இருந்தீங்கன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவர் மீது தான் நீங்க பற்றுதலா இருக்கணும். வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 1:46 50 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்
பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காபிரியல் தூதர் வந்து மரியாளுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது தனியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் கவனிங்க. காபிரியல் தூதர் வந்து மரியாளுக்கு முன்னாடி சொல்றாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண், தேவன் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, இயேசுவானவர் உங்களுடைய வயிற்றில் தான் கருவாகி பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாக்கு தத்தத்தை மரியாளுக்கு நேரடியாகவே கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனால் சூசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்புக்கு, மரியாளுடைய கணவராக இருக்கக்கூடிய யோசேப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க சொப்பனத்தின் மூலியமாக தான் தூதரானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் மரியாளிடத்தில் மட்டும்தான் நேரடியாக பேசியிருப்பார். அல்லேலூயா. வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொப்பனத்தின் மூலியமாக சொல்லப்படுகிறது அப்படின்னாக்க யோசேப்புடைய கேரக்டரே ஒரு பயந்த சுபாவம், எதை இருந்தாலும் பயந்துருவார். இங்கே நடக்கிறத வெளியில் போய் அப்படியே போய் சில விஷயத்தை வந்து சொல்லிடுவார். இவரை சஸ்பென்ஸாக தான் நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் திட்டமிட்டு அவருடைய சொப்பனத்தின் வழியாக தான் அடுத்த பிளான் என்ன, அடுத்த திட்டம் என்ன, இயேசு கிறிஸ்து குழந்தையை நீ எங்கே கொண்டு போகணும், எந்த இடத்துல மறைக்கணும், எந்த இடத்துல ஒளிச்சு வைக்கணும், எப்படி அவரை வளர்க்கணும்னு சொல்லி சொப்பனத்தின் மூலியமாகவே காட்டிட்டு இருப்பார். ஆனால் மரியாளுக்கு மட்டும் நேரடியாக காபிரியல் தூதர் மூலியமாக பேசியிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க மனசில் கொஞ்சம் தோணுது, நான் கன்னியாக இருக்கிறேன்னு, ஒரு புருஷன் கூட சேர்த்தா தானே எனக்கு குழந்தை பிறக்கும், எப்படி புருஷன் கூட சேராமல் தேவனாகிய கர்த்தர் என் மீது வர்றதுனால அது எப்படி குழந்தை எனக்கு பிறக்கணும், அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் சமுதாயம் என்னை எப்படி பார்க்கும். அல்லேலூயா. அவங்க கேட்குறாங்க, அதே போல் தியானிக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஏன் என்ன காரணம் என்று சொன்னால் அவங்க தேவன் மீது பக்தியாக இருக்கிறாங்க, தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பற்றுதலாக இருக்கிறதுனால ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பெண்ணை சூஸ் பண்ணுவார். இல்லையா? இல்லைன்னா மற்ற பிள்ளைகளை நம்ம சூஸ் பண்ணுவார் அவர். ஆனால் இந்த பெண் தான் என் மீது பற்றுதலாக இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தரை பிறக்கக்கூடிய ஒரு ஒரு கர்ப்பப்பை இந்த பெண்ணிடத்துல தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஆண்டவரை எப்பொழுதுமே அவர் சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த காரியம் எடுத்தாலும் அதை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்பாங்க. இல்லையா? இதை தான் நமக்கு தேவை. மரியாளுக்கும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். மரியாளுக்கு இப்பேற்பட்ட கணவன் நமக்கு கணவனாக இருக்குன்னு சொல்லி ஆசை இருந்திருக்கு. எவ்வளோ கனவுகள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் கனவுகள் வந்தாலும் தேவனுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க, தேவனிடத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க, எப்பொழுதும் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறாங்க. அதனால தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? அப்போ அந்த ஒரு சூழலில் நடக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க தெளிவாக ஒரு காரியத்தை நடத்துறாரு. அப்போ காபிரியல் தூதர் சொல்கிறாங்க, ஏமா உனக்கு சொந்தக்காரவங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் எலிசபெத் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வயது முதிர்ந்தவங்க, அவங்களுக்கு இப்போ 6 மாதம் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, நீ போய் அவங்கள போய் பாரு. இது ஆண்டவருடைய திட்டம். நிறைய பேர் படிக்கும் பொழுது அது நமக்கு புரிஞ்சிருக்க. மரியாளுக்கு கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறது. காபிரியல் தூதர் வந்து மரியாள்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஒரு குழந்தையை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, பரிசுத்த ஆவி உன் மீது நிழலிடும். அப்புறம் திடீர்னு இன்னொரு கேரக்டர் காட்டுறாரு, எலிசபெத்தை போய் பாரு, அவங்க வீட்டில் போய் தங்கு. அந்த எலிசபெத்து 6 மாசமா எந்த குழந்தை பேர் என்ன, அவங்க சுமந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தை பேரு யோவான். இதை நல்லா கவனிக்கணும், நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் இதை நல்லா கவனிக்கணும். இது ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. ஏன் எலிசபெத்தை போய் பார்க்கறதுக்காக மரியாதை வந்து அந்த இடத்துக்கு அனுப்புறாரு? முக்கியம். அவங்க போறாங்க, 6 மாசம் அவங்க கர்ப்பம் தரித்து 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த அம்மா போய் அந்த எலிசபெத்துக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை மாதம் தங்குறாங்கன்னா 3 மாதம் தங்குறாங்க. அந்த எலிசபெத்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 9வது மாதம் வரைக்கும் மரியாள் எலிசபெத்தோடு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாள் வந்து தப்பான ஒரு உறவுகளோட இயேசு கிறிஸ்து பிறக்கலை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அப்போ மரியாள் வந்து எங்கே தங்கியிருந்தாங்க? எலிசபெத் வீட்டில் தான் தங்கினாங்க. அவங்க வேறு இடத்துல அவங்க தங்கலை. அப்போ குழந்தை வந்து தப்பான விதத்தில் பிறக்கப்படலை, தப்பான விதத்தில் தோன்றப்படலை. ஏன்னா எலிசபெத் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மிக ஒரு ஆசாரியராக இருந்தக்கூடியவர், அவர் நல்லதொரு புனிதமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர், அவரும் வயசானவர். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது யோசேப்புக்கு ஆரம்பத்தில் டவுட்டு, கடவுள் வந்து என்ன ஒரு கன்னியான ஒரு பெண்ணை கர்ப்பம் தரிக்க வச்சு நம்மளை திருமணம் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐதீகம்.
அவருக்கு ஒரு வேதனை. அப்பதான் தெளிவாக உணர்த்தப்படுகிறது. அப்ப அந்த பொண்ணு வேற இடத்துலயுமே தங்கல, 3 மாசம் அந்த வீட்டில் தான் தங்கப்படுது. அல்லேலூயா. தெளிவாக இது ஆண்டவருடைய திட்டம். அப்ப அந்த இடத்துல அந்த பெண்ணை, அந்த மரியாளை தேவனாகிய கர்த்தர் திட்டமாக, அவள் உத்தமி, அவள் கன்னியாக இருக்கக்கூடியவள், உண்மையிலே தேவனுடைய பரிசுத்த ஆவி அவள் மீது இருக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காப்பாற்றுதலை ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் மீது பற்றுதலாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்துகள் நேராது, எந்த இடத்துல தலைகுனிய மாட்டாங்க, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் மீது பற்றுதலாக இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் மரியாதைக்கு கிடைச்சது. ஒரு தெய்வமே அவங்க வயிற்றுல பிறக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒன்று. ரெண்டாவது ஆசீர்வாதம், அவங்க எந்த இடத்துலையும் தலை குனிந்து போகக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல சேஃபா 3 மாசத்துல அந்த இடத்துல வைக்கிறார். அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு, உண்மையிலே பரிசுத்த ஆவி இருந்ததுனால தான் அந்த மரியாளானவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த சம்பவமானது நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல மரியாள் என்ன பண்றாங்க, குழந்தை பிறந்த பிறகு முதல் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? 3 ராஜாக்கள் போய் என்ன பண்றாங்க, என்ன கொடுக்குறாங்க? பரிசு கொடுக்குறாங்க. அது ஏன் அந்த இடத்துல பரிசு கொடுக்கப்படுகிறது? எல்லாரும் சிந்திக்கணும். ஒரு வரலாறு மாதிரி இதை படிக்கக்கூடாது. தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வழி நடத்திக்கிட்டே போறார். இது மிகப்பெரிய ஒரு திட்டம். ஏன் திடீர்னு ராஜாக்கள் போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்? அப்படி பார்த்தாக்க ஜஸ்ட் ஒரு பிரேயர் மாதிரி பண்ணிட்டு வரலாமே, குழந்தையை பார்த்துட்டு வரலாமே. ஏன் பொண்ணு மிக விலை உயர்ந்த ஒரு பரிசுகளை கொண்டு போறாங்க? யாருக்காவது தெரியுமா? அல்லேலூயா. யாருக்காவது தெரியுமா? அந்த குழந்தை பிறந்த சில நாட்களுக்குள்ளாக ஏரோது ராஜாட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. யூதருடைய ராஜா என்பவர் பிறந்திருக்கிறார் பெத்லகேம் தேசத்துல. அவர் தான் யூத தேசத்தை ஆளப் போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே ஏரோது ராஜா என்ன பண்றான்? அப்ப எனக்கு போட்டியா ஒரு குழந்தை பிறந்திருக்குது, ஆனா எந்த குழந்தை எந்த இடத்துல பிறந்திருக்குங்கிறது அவருக்கு தெரியல. அப்ப அந்த தேசத்துல அந்த இடத்துல 2 வயசுக்கு கீழே உள்ள எல்லா குழந்தைகளையும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுது. அல்லேலூயா. அப்ப ஆணை பிறப்பிக்கப்பட்ட உடனே யோசேப்புக்கு அடுத்த தரிசனம் கிடைக்கிறது சொப்பனத்துல. ஏரோது ராஜா ஒரு கட்டளை போட்டிருக்கிறாரு, 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் எல்லாத்தையும் கொல்ல போறாங்க, நீ குழந்தைய எடுத்துட்டு கண்காணாத ஒரு தேசத்துக்கு நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொப்பனத்துல தேவதூதரானவர் பேசினார். அப்ப முழிக்கிறாங்க. அப்போ ஒரு கண்காணாத ஒரு இடத்துல போனோம்னா எந்த தேசத்தை சூஸ் பண்ணுறாங்கன்னா எகிப்து தேசத்தை சூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் புரியும். அப்போ எகிப்து தேசத்துக்கு போகிறதுக்கு, ஒரு தேசம் விட்டு தேசத்துக்கு போகிறதுக்கு இடையில என்னென்ன தேவைப்படும்? சாப்பாட்டுக்கு பணம் தேவைப்படும், அதுக்கு உண்டான காரியம் தேவைப்படும், ஒருத்தவங்களை போய் சந்திக்கணும், வெகு தூரம் நடைப்பயணம், எல்லாத்துக்குமே பண உதவி தேவைப்படும். அந்த பண உதவி யார் மூலியமாக கொடுக்கப்படுகிறார் என்றால் தேவனாகிய கர்த்தர் அந்த 3 ராஜாக்கள் மூலியமாக செல்வத்தையும் பொன்னையும் பொருளையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இல்லையா? எந்த இடத்துலையும் தப்பான விதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் வழிநடத்தப்படவே இல்லை. அழகாக நேர்த்தியாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பரிசுகளும் பாதுகாப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சேரும். ஆண்டவராகிய கர்த்தரை நாம் பற்றியிருக்கோம். இல்லையா? அந்த குழந்தைக்கு அது கிடைக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேஃபான முறையில் சொன்ன அடுத்த செகண்டே கழுதை மேலே ஏற்றுறாங்க, அதாவது ஒரு வாகனம் மேலே ஏற்றுறாங்க. மரியாதையும் இயேசு கிறிஸ்து குழந்தையும் கொண்டு போகிறாரு. எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் ஒளிய வச்சு அங்கே மறைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஏரோது ராஜா இறந்த பிறகு தான் மறுபடியும் அந்த தேசத்தை விட்டு வராங்க. அப்போ அந்த காலம் வரைக்கும் சாப்பாட்டிற்கும் தேவைகளுக்கும் குடும்ப தேவைகளுக்கும் அந்த குழந்தையினுடைய தேவைகளுக்கும் பண உதவி தேவை. ஏன்னா அந்த சமயத்தில் போய் எங்கே வேலை செய்ய முடியுமா? அவங்க நாடோடியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க 2 பேருமே போராடுறாங்க. இல்லையா? ஒவ்வொரு தருணத்திலையும் ஆண்டவர் மீது பற்றுதலாக இருக்கும் பொழுது எந்த இடத்துல யாரை எப்படி சந்திக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைக்காக ஓடுறோம், நம்ம குழந்தைக்காக ஓடுறோம். 25 வயசு வரைக்கும் தான் நீ குழந்தைக்காக ஓடுவேன். 25 வயசுக்கு மேலே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அது ஓட ஆரம்பிச்சிடும், உடனே டீலில் விட்டுரும். இல்லையா? இது கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனால் ஆண்டவர் மீது பற்றுதலாக இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கடைசி வரையிலும், சாகும் வரையிலும் யார் மூலியமாவது கண்டிப்பாக ஆண்டவராகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். இல்லையா? அது நிறைவேற்றியே நடக்கும், தீரும். இன்னும் ஒரு காரியம் தெளிவாக நாம் வாசிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் அடக்கம் செய்யப்பட்டு, கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுறார். உயிர்த்தெழுந்த பிறகு யாரை முதல்ல போய் சந்திக்கிறார்? மகதலேனா மரியாள்.
தன் சொந்த தாயாரை கூட போய் கவனிக்கல, பார்க்கல. நேராக மகதலேனா மரியாதை போய் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னாக்க அந்த பெண்ணும் ஆண்டவர் மீது ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க, ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் உயிர் தெழுந்து நேராக முதல்ல போய் பார்த்த ஒரு பெண். அந்த ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவராகிய கர்த்தர், அந்த பாக்கியத்தை அந்த பெண்ணிடத்தில் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆண்டவர் மீது பற்றுதலாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 2 பெண்ணுகளும் பார்த்தீங்க அப்படின்னாக்க யாக்கோபுடைய 2 மனைவிகளும் அவங்களுடைய ஒரு ஆள் புருஷன் மீது பற்றுதலாக இருக்கிறாங்க. புருஷன் தான் எனக்கு வேணும், புருஷன் என் கூட இருக்கணும், புருஷன் என் கூட தங்கணும், ஏன்னா என்னை புருஷன் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி புருஷன் மீது அதிகமான பற்றுதலாக இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி குழந்தை மீது பற்றுதலாக இருக்காங்க. குழந்தையும் பிறந்துருது, ஆனால் அந்த குழந்தை வளர்க்கிற வரைக்கும் அவங்களால பாதுகாக்க முடியல, அதுக்குள்ளே அவங்களுடைய உயிரானது பிரிந்து விடுகிறது. இப்படி கடவுளை மறந்து நாம் யாருக்கெல்லாம் ஒரு பற்றுதலாக, எதன் மீது பற்றுதலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதனாலே அவர்கள் அழிந்துதான் போவார்கள். அல்லேலூயா. நீ பொருள் மீது ஆசைப்படலாம், நீ சொத்து மீது ஆசைப்படலாம், பணம் சொல்லி அலையலாம். எதற்காக நீ அலைந்து கொண்டிருக்கிறாயோ அதனாலே நாம் அழிக்கதான் போடுவோம். அல்லேலூயா. நமக்கு தேவை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் தேவையை ஒழிய அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஓடக்கூடாது. அது சொத்தாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. அதற்காக நிறைய நண்பர்கள் தான் என்னுடைய வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, என் கணவன் தான் எனக்கு உயிர், என் மனைவி தான் எனக்கு உயிர், என்னுடைய நண்பன் தான் எனக்கு உயிர். அதெல்லாம் வேண்டாம், இன்றிலிருந்து அதெல்லாம் தூக்கி போடும். கடைசி வரையிலும் வரக்கூடியது யார் அப்படின்னாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களுடைய பற்றுதலையும் உங்களுடைய பயபக்தியையும் உங்களுடைய தேடுதலையும் வாஞ்சையையும் ஆண்டவருக்கு தான் முதல்ல செலுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தொடர்ச்சியாக நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவராகிய கர்த்தர் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மீது ஒரு பற்றுதலோடு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியாக வாசிப்போம். மத்தேயு எழுதிய புஸ்தகம் 10:37-38 நாம் எடுத்து வாசிப்போம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். தெளிவாக ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். உன் பாசம், உன்னுடைய பந்தம், உன்னுடைய அன்பு ஆண்டவரை காட்டிலும் யார் மீது அதிகமாக வச்சிருக்கிறீங்களோ அவன் என்னுடைய பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. திருமணம் ஆன புதுசில் மனைவி மீது அதிகமாக பற்றிருக்கும், கடவுள் மீது அதிகமாக பற்றிருக்கும். குழந்தை பிறந்த புதுசில் குழந்தைகள் மீது ரொம்ப பற்றுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் சம்பந்தம் போட்ட இடத்துல உறவினர்கள் மீது அதிகமான பற்றுதலாக இருக்கும். இப்படி மனுஷன் எல்லா மக்கள் மீது, மனிதர்கள் மீது தான் பற்றுதலாக அதிகமாக வைத்துக்கிறானே ஒழிய தெய்வத்தை அந்த சண்டே பிரேயரில் மட்டும்தான் பற்றுதலை ஏற்படுத்துகிறார். இல்லையா? சில நேரங்களில் தான் ஆண்டவரை பற்றுதலாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. எல்லாரையும் நான் நம்ப மாட்டேன், ஆண்டவர் ஒருவரை மட்டும்தான் நம்புவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒருவரை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தான் ஆண்டவன் எனக்கு அவன் பிள்ளை, எனக்கு அவன் தான் பார்த்துருன்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். இல்லையா? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இல்லையா? யாரையும் என்னை விட அதிகமாய் நேசிக்கிற அப்படின்னா நீ என்னுடைய பிள்ளை கிடையாது. நீ என்னிடத்தில் அன்பு செலுத்து. நீ என்ன முதல்ல நீ எடுத்துக்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது அவனுடைய அடுத்த காரியத்தை வை. அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு நாம் வாசிக்கும் பொழுது புரிஞ்சிருக்காது. பூமியின் மேல் 34வது வசனம், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இல்லையா? சில இடத்துல அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாருக்கும் சமாதானத்தை தான் பேசுறதுக்காக வந்துன்னு சொன்னார். ஆனால் இவர் சொன்னது எல்லாத்துலையும் நடக்கும் பாருங்க. மருமகளுக்கும் மாமியாவுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை நடந்துருக்கு. இல்லையா? தகப்பனுக்கும் மகனுக்கும் தான் அதிகமாக பிரச்சனை நடக்கும். மகனுக்கும் தாய்க்கும் திருமணமான பிறகு பிரச்சனை நடக்கும். இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பிரிவுதனை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் சமாதானத்தை கொடுக்க உள்ள பட்டயத்தை கொடுக்கவே வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எல்லா மக்களுமே என்ன பண்றாங்க,
மகள் மீது, மகன் மீது, மாமியார் மீது, மருமகள் மீது, மருமகன் மீது இப்படிதான் பாசத்தை வைத்து ஆண்டவரை மறந்து எல்லா காரியங்களையும் பிரியத்தை எல்லாத்தையும் மனுஷன் மேல வைக்கிறதுனாலதான் இந்த உறவுகள் இப்படி சண்டை சச்சரவுகளா தான் இருக்கும். நீ கடைசியில நம்பாது இல்லையா? நீ ஆரம்பத்துல மகன் மகன் சொல்லுவார், தகப்பன் வந்து மகன் மகன் என்னுவாரு. மகன் எனக்கு ஆண் பிள்ளை பிறந்தா என்னை நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு நம்புவார் இல்லையா? கடைசியில் அவருக்கும் மகனுக்கும் தான் பிரச்சனை நடக்கும். ஆண்டவர் அங்கதான் ஏற்படுத்துறாரு. அது பொய் அப்படின்னு நிரூபிக்கிறார் இல்லையா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை அதிகமாக வரதுக்காக அந்த உறவு பொய் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எந்த உறவுகளும் நிலைக்காதது எல்லாமே மாயை. நீ யார் மீது அதிகமான பிரியம் வைக்காது. ஆண்டவர் ஒரு உரைத்தார் இல்லையா? அந்த பிரியம் வைத்த நிறைய பேத்துல மரியாள் பிரிய வச்சாங்க. அதிகமா யாருமே எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன சொல்றாங்களோ அதை கீழ்படுகிறாங்க. ஆண்டவரை வெளியில என்னை தப்பா பேசுவாங்க, ஒரு புருஷன் இல்லாம எனக்கு குழந்தை பிறந்த என்னை தப்பா பேசுவாங்க, நான் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? கேட்கவே இல்லை. அவங்களுடைய இறுதி மனம் பேசினாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செஞ்சாங்க. பரவாயில்ல, எப்படி என் ஊர்ல என்ன பேசினாலும் பரவாயில்ல, அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதே போல யோசேப்பு சொல்றாரு, நீ போய் ஆல்ரெடி வந்து நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு தான், ஆனா ஓ மூலியமா ஒரு வாரிசு கிடைக்காது, தேவன் மூலியமா தான் வாரிசு கிடைக்கும். இப்போ அவங்க கன்சீவா இருக்கிறாங்க, நீ போய் ஏத்துக்க. அவருக்கு டவுட்டே சொல்லலை, கொஞ்சம் டவுட் இருந்தது, ஆனா தெளிவுபடுத்திட்டாரு. உடனே அவர் ஏத்துக்கிறார் இல்லையா? அப்ப தேவனுக்காக அந்த மனைவியையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். கன்சீவான ஒரு பெண்ணை யாராவது திருமணம் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. நல்ல பெண்ணையே வந்து சந்தேகப்படுத்தக்கூடிய ஒரு காலத்துல கன்சீவான ஒரு பொண்ணை திருமணம் பண்றதுனா எந்த மகனும் எந்த மாப்பிள்ளையும் வரமாட்டாங்க, யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா யோசேப்பு அந்த காலத்திலே அதை செய்தார். யாருக்காக செய்தார்? தேவனுக்காக செய்தார். தேவன் மீது உள்ள பற்றிற்காக செய்தார். தேவன் என்ன சொல்றாரு அதை கீழ்ப்படினார். அதனால அந்த ரெண்டு குடும்பமும் ஒரு தெய்வத்தை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக உருவாக்கப்பட்டார் இல்லையா? சாதாரணமான விஷயம் இல்லை. அடுத்த வாரத்தில் கூட நான் ஆனந்தராஜ் பிரதர்கிட்ட கூட நான் தியானம் பேசிக்கொண்டேன். சில குழந்தைகளை சில பெற்றோர்களிடத்துல தான் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த பெற்றோர்கள் தான் இந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பெற்றோர்களாக இருக்கிறது தான் மிகப்பெரிய ஊழியம், சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த குழந்தை, இந்த பிள்ளை இந்த பெற்றோர்களிடத்துல வளர்க்கணும்னு சொல்லி அந்த பிள்ளையை அந்த பெற்றோர்களிடத்துல கொடுக்குறாரு. ஆனா அந்த பிள்ளை தப்பான விதத்துல வளர்க்குது அப்படின்னாக்க பெற்றோர்களாகிய நாம் சரியாக ஊழியம் செய்யவில்லை. அதுதான் முதல்ல மீறுதல், அதுதான் முதல் பாவம் இல்லையா? அதனால ஆண்டவராகிய கர்த்தரே இந்த பெற்றோர்களுக்கு தான் பிறக்கணும்னு சொல்லி அதை நியமிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஆண்டவர் மீது பற்றுகளா இருந்தாங்க இல்லையா? ஆண்டவரே முதல் காரியமாக வைத்திருந்தாங்க. எல்லா இடத்துலையும் அவரை தான் முதலாக வைத்திருந்தாங்க இல்லையா? அப்ப ராகேலை போல இல்லாம, லேயாளை போல இல்லாம, யார் மீது பற்றுதலா இல்லாம, தாயோ தகப்பனையோ பிள்ளையோ கணவனோ மனைவியோ மருமகனோ யார் மீது பற்றுதலாக இல்லாமல் ஆண்டவர் மீது பற்றுதலாக இருக்கும் பொழுது மரியாளுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். யோசேப்புக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? நாம் ஒவ்வொருவருமாய் முழங்கால் படிட்டு கண்களை மூடி இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம மத்தியிலே பேசினதை மசைப்போடும் தியானிப்போம். மகதிலான மரியாளுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவர் மீது அந்த பெண் பற்றுதலாக இருந்ததுனால அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட போது அதிகமாய் அழுத ஒரு பெண் மகதிலான மரியாள். ஐயோ, என் ஆண்டவரை நான் இழந்துட்டேனே, ஐயோ அந்த மனுஷன் இனிமேல் என் கூட இருக்க மாட்டாரு, அந்த மனுஷன் இனிமேல் நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ஆண்டவராகிய கர்த்தர் மரித்த அந்த நிமிஷத்திலிருந்து கதறுகிறாள் அந்த பெண், வேதனைப்படுகிறாள் அந்த பெண். அந்த மனுஷனை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், என் தெய்வத்தை இனிமேல் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் மீது அலாதி கடந்த அன்பு வச்சிருக்கிறதுனால, பிரிய வச்சிருக்கிறதுனால ஆண்டவராகிய கர்த்தர் உயிர் தேடும் பொழுது முதலாவதாக அந்த பெண்ணுக்கு முன்பதாக நான் தான் அந்த அப்பா, நான் தான் உன் தகப்பன், நான் தான் உன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு காட்சியளிக்கிறார். அப்பேற்பட்ட பாக்கியம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது. நமக்கு அந்த பாக்கியம் வேண்டுமா? ஆண்டவர் முதலாவது வச்சுக்கோங்க. காசோ பணமோ பொருளோ வேலையோ எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மாத்திரமே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எதன் பின்னுக்கு ஓடாதீங்க. 1 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்கன்னா 10 நிமிஷம் ஆண்டவருக்காய் ஓடுங்க. 10 நிமிஷம் ஆண்டவருக்காய் ஓடும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். நீங்க நினைக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுப்பார். நம்ம எல்லாருமே முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, யாக்கோபுடைய மனைவிகளைப் போல குழந்தை மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய
ஒரு சாரார், கணவன் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய இன்னொரு சாரார். அது எனக்கு வேண்டாம்ப்பா, அவன் மீது பயபக்தியோடு இருக்கணும், நான் உண்மையை தஞ்சம் பிடித்திருக்கணும், நான் உண்மையை பற்றுதலோடு இருக்கணும். அந்த ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தி தாருப்பா. எப்பொழுதுமே நான் அதை பிடித்துக் கொண்டு வாழணும் வச்சா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. என்னை நேசித்தீரே, என்னை பாதுகாத்தீரே, என்னை உருவாக்கினீரே, உமக்கு நன்றி நாச்சா. எல்லாருமாய் நீர்மூலங்கள் படியிட்டு நம் கண்களை மூடி செல்லிப்போம். மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் மகிமைதாஸ் அவர்கள் இன்றைய நாளிலே ஒரு சில ஜெப குறிப்புகளை சொல்லி